ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. ரொம்ப நாள் பெண்டிங் வீடியோ இது. ரீசெண்டாக வந்து திருமலா போயிட்டு வந்தேன். லாஸ்ட் வீக் 3rd அன்னைக்கு வந்து திருமலா பாலாஜி தர்ஷன் புக் பண்ணியிருந்தேன். ஸோ 2nd அன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இனிஷியலி வந்து ஒரு 6 பேர் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. 6 பேர் வந்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சஸ் 4 பேரால் வர முடியல. ஸோ அந்த 4 பேர் வர முடியலன்னொடனே ஆன்லைனில் புக் பண்ண அக்காமடேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா ஆன்லைன் அக்காமடேஷன் ரெசிப்டில் வந்து வராதவங்க நேம்ஸ் மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, யார் நேம் வந்து அக்காமடேஷன் ரெசிப்டில் இருக்கோ அவங்க தான் வந்து ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம், அவங்க கம்பல்சரியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தோம். 2nd அன்னைக்கு வந்து திருச்சானூர் தர்ஷன் முடிஞ்சது. சூப்பர்ப் தர்ஷன். திருச்சானூர் தர்ஷன் முடிச்சுட்டு திருச்சானூரே ஐ திங்க் அரவுண்ட் 1 மணி நேரத்துலேயே வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். தர்ஷன்லாம் முடிச்சுட்டு கீழே இந்த ரூமும் நாங்கள் புக் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக திருமலா போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ திருச்சானூர் தாயார் கோயிலேருந்து திருமலாவுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ 2 பஸ். ஸோ திருச்சானூர் தாயார் கோயிலேருந்து திருப்பதி பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, திருப்பதி பஸ் ஸ்டேஷன்லேருந்து திருமலாவுக்கு வந்து பஸ் பிடிச்சிட்டு திருமலா போனோம். அண்ட் அலிப்பிரி டோல்கேட்டில் வந்து யூஸ்வலாக வந்து தர்ஷன் டிக்கெட்டும் அக்காமடேஷன் ரெசிப்ட், இன்கேஸ் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோன்னா அக்காமடேஷன் ரெசிப்டையும் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் நாங்கள் ரொம்ப ஒரு மாதிரி லேட் நைட் கிட்டக்க போன மாதிரி இருந்தது. அரவுண்ட் 9 o'clock அப்புறம் தான் நாங்கள் பஸ்ஸே ஏறினதுனால ஸ்கேன் பண்ணலை. ஆக்சுவலி ப்ராபப்ளி நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணியிருந்தால் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் அக்காமடேஷன் ஆன்லைன் ரெசிப்ட் எதுவுமே எங்களுக்கு கிடையாது இல்லையா. ஸோ வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணிக்கல. கீழே அது இருந்தது அப்படின்னாக்கா ப்ராபப்ளி நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் அக்காமடேஷன் வந்து ப்ராப்பராக செக்இன் பண்ணோம் அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக தேவை. அண்ட் அக்காமடேஷன் தர்ஷன் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் டிராஃபிக்லாம் வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த மோக்காளி மெட்டு தாண்டின அப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சு கொஞ்சம் லைட் டிராஃபிக் இருந்தது போகும்போது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டக்கப்பாக இருந்துச்சு. பட் ஸ்டில் போயிடுது. ஸோ ரொம்ப எங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியல. ப்ராபப்ளி நாங்கள் வந்து ராங் டைம்லேயோ போயிருந்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து அந்த மேலே போகிற டைம் இல்லாமல் வேறு ஏதாவது டைமில் நாங்கள் வந்து பஸ் பிடிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து அங்கே வந்து இந்த ஸ்ட்ரெச்சை வந்து கொஞ்சம் நின்றுருக்கும், பஸ்ஸு எல்லா வண்டியும் வந்து நின்றுருக்கும். பட் அங்கே ஸ்மூத்தாக போயிடுது. அண்ட் ஆல்மோஸ்ட் 1 hourலேயே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் டைரெக்டாக வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் போயிட்டு அக்காமடேஷன் வந்து புக் பண்ணியிருந்தோம், ஆஃப்லைன் அக்காமடேஷன். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டவுட் என்னென்னா, புக்கிங் ஐடி ஸ்கேன் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து வராதவங்க வந்து வரணுன்ற மாதிரி இன்சிஸ்ட் ஆகிருக்கும். பட் அவங்க வந்து தர்ஷன் டிக்கெட்டை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்லைன் நீங்கள் அக்காமடேஷன் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் வராங்களோ ஸோ தர்ஷன் டிக்கெட்டை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ப்ராபப்ளி நீங்கள் அடிஷ்னல் ரூம்ஸ் ஏதாவது எடுக்கணும், நீங்கள் 6 பேர் போகிறீங்க, உங்களுக்கு ரூம்ஸ் பத்தலை அப்படின்னாக்கா ஐ திங்க் 2 பேரால் வந்து அடிஷ்னல் ரூம்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா இதுதான் ஸ்கேன் பண்ணுறதுனால தர்ஷன் டிக்கெட்டை தான் ஸ்கேன் பண்ணுறாங்க, அக்காமடேஷன் புக்கிங் ஐடியை வந்து ஸ்கேன் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான். அண்ட் திருமலா கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துப்பீங்க. இதெல்லாம் வந்து 12 AM எடுத்த வீடியோ. ஆக்சுவலி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப கோல்டாக இருந்தது. இனிஷியலாக ட்ராவல் மேலே போகும்போது வந்து அவ்வளோவா தெரியல. பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நல்ல ஷிவராச்சு. ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து குளிர் தாங்க முடியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜர்க்கின், ஸ்வெட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் பிளாங்கெட்ஸ் நீங்களும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. உங்கள் அக்காமடேஷனில் வந்து பிளாங்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணாலுமே பிளாங்கெட்ஸ் எடுத்துன்னு போகிறது வந்து மச் பெட்டர். மழை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் போன சமயத்தில். திருமலா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் 1 hourல நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இது தவிர வந்து வராக பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்துக்குள்ளே வந்து பார்த்துடணும், இந்த 48 நாளுக்குள்ளே பார்த்துடணும்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீனாக இருந்தோம். இல்லைன்னா வந்து ஆக்சுவலி நடந்து போயிருப்போம் அலிப்பிரியிலேருந்து திருமலாவுக்கு. பட் 48 டேஸ்க்குள்ளே எப்போவுமே வந்து கும்பாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா ஒரு கோயில், எனி கோயில் ஃபார் தட் மேட்டர் 48 டேஸ்க்குள்ளே பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆதிவராக கஷேத்திரம் இதை விட கேட்கவா வேணும். ஸோ வராக பெருமாளும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. ஐ திங்க் நாங்கள் போன டைமில் நாங்கள் மட்டும் தான் நினைக்கிறேன் வராக சுவாமி முன்னாடி, ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப பெருசாக கும்பல் இல்லை. அண்ட் இது தவிர வந்து ஜாப்பாலி ஆஞ்சநேயரை பார்த்தோம், வேணுகோபால சுவாமி கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம். ஹாத்திராம் பாபாவோட சமாதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ வேணுகோபால சுவாமி கோயிலும் போனோம், எல்லாமே பார்த்துட்டு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஊதுவத்தி வாங்கினோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு தர்ஷன் இருந்தது. ஸோ வெயிட்டிங் நெக்ஸ்ட் டைம் எப்போது திருமலா பாலாஜி வந்து எங்களையும் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் வராத அந்த 4 பேரையும் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கூப்பிடணும். நிறைய நல்லது நடக்கணும் இந்த நியூ இயரில், எல்லாருக்குமே நல்லது நடக்கணும், எல்லாருக்குமே நான் ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஒமிக்ரான் எல்லாமே பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இனிமேல் வீடியோஸ் கொஞ்சம் தொடர்ந்து வரும். நான் கொஞ்சம் ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக இருந்ததுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு போஸ்ட் எனி வீடியோ. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பெட்டர் லேட் தேன் எவர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கே நான் அட்லீஸ்ட் இன்னைக்காவது நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். அண்ட் ஸ்டே சேஃப். ரொம்ப பரவுறது. வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சேனலில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓம் நமோ வெங்கடேசாய. Om Namo Venkatesaya. This is a long pending video from my end. I was eagerly waiting to share my experiences at Tirumala. So I actually booked a Tirumala Darshan ticket for January 3rd, 300 rupees Darshan ticket for 6 people, including me. But due to unfortunate circumstances, 4 of them could not turn up for Darshan, and only 2 of us went to Tirumala. We already had our accommodation booked online in hand, but we had to cancel our accommodation at Tirumala, I mean the one which we booked online, because the names that were mentioned on the accommodation tickets were those who did not turn up for darshan due to unfortunate circumstances, due to unforeseen reasons only. So we had to actually cancel our accommodation 48 hours prior to the darshan date. So we cancelled our accommodation, and we wanted to book an offline accommodation. So we started from Chennai on the 2nd of January. Around afternoon we started from Chennai, and we had darshan of Tiruchanur Padmavati Amman on the same date. It was a splendid darshan at Tiruchanur. It was just about 1 hour darshan, and after darshan at Tiruchanur we went straight to Tirumala. Initially we planned to walk from Alipiri to Tirumala via Alipiri Mettu on 3rd, but since people haven't joined us for darshan, we thought we'll drop the plan today, I mean this time, and probably next time we can proceed with the plan after everyone joins us for Tirumala darshan. So we took bus directly to Tirumala. At Alipiri toll gate, as you all know, they will scan our accommodation receipt, and in case you have booked an online accommodation, and they will also scan the darshan ticket. But they did not scan anything. Probably if we had insisted on scanning of our accommodation, I mean of our darshan ticket, they would have done. But since we did not have an accommodation receipt in hand, because we had already cancelled our online accommodation, we just moved on, and around 1 hour we reached Tirumala. The last stretch after Mokali Mettu was a bit tough, was a bit full of traffic. Vehicles were moving at a very slow pace. In case we had chosen a wrong timing to travel from Tirupati to Tirumala, we might have been stuck up in the traffic. But with the grace of Lord Venkateshwara, we chose the right time.
and yes, we reached Tirumala in 1 hour. So in case you are planning your darshan journey, please just plan it your travel well ahead of time. There may be chances you may be stuck up in traffic. So this is what. And we booked an offline accommodation in CRO office. CRO office was open, and we booked a 50 rupee room. So 100 rupee room was supposed to be allotted based on availability, but unfortunately there was no 100 rupees room available. We got a 50 rupee room, and the decentralized counters were actually closed at the time when we reached Tirumala. The 6 counters where we book accommodation ticket so one near Rambagicha bus stand, Balaji bus stand, etc. Those counters were actually closed. So we were supposed to get accommodation only in CRO office. And one more thing, they scan darshan tickets and they don't scan booking ID. So this is one news to all those people who including me. I was under an impression that they will scan booking ID, and probably if they scan booking ID, the persons who did not turn up to Tirumala, their names will be mentioned automatically. So since they scan darshan ticket, this was not needed. So in case you need an additional room, I think you will be getting an additional room if they scan your darshan ticket separately. So this is one thing regarding going to Tirumala. And regarding Tirumala darshan, we had darshan within 1 hour, and as you can see, this video was taken on second night, that is 12 a.m. of 3rd January. So there was cold. The climate was very cold actually. A normal person may need blankets, jerkins, etc., sweaters, etc. But otherwise, if you generally can manage a cold weather, this will not be a very big problem. There were no rains. It's full of mist, and it was a little foggy in Tirumala the time we went. And regarding Tirumala darshan, it was over in 1 hour itself, and we visited other temples like Japali, Venugopal Swami Mandir. I was with an aim to actually pay a visit to Hathiram Babaji's Jiva Samadhi. So this was my aim, and also we had splendid darshan of Tirumala Balaji. Darshan got over in 1 hour, and after that, it was less crowded compared to previous times. We had a beautiful darshan. And regarding Varaha Swami, I was so keen on having darshan of Varaha Swami within 48 days after Kumbhabhishekam rituals got over. So Kumbhabhishekam rituals got over somewhere in the end of November, and after that I did not pay a visit to Tirumala. So I was very keen on having darshan of Varaha Swami. So it is always good to have a darshan of any temple for that matter after Kumbhabhishekam, within 48 days after Kumbhabhishekam. So since this is Adi Varaha Kshetra, I need not explain more. So I had a beautiful darshan of Varaha Swami also. So that's it. I had a nice darshan. So I shall be back with more videos. I was too preoccupied, I was too held up in many things, so I could not post this video. I could not post any video with updates promptly, but still I have been posting on community posts. So hereafter videos will come at promptly. So thank you. Better late than never. I wish you all a very, very, very happy new year. Stay safe, stay healthy. So thank you for supporting. Om Namo Venkatesaya.